ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிரிபிள்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க. என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ட்ராவல் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட இதை வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி காம்பேக்டாக பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காம்பேக்ட், அந்த வேக்கம் பேக் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். பட் ஆனால் என்னென்னா, நான் வாங்கினது மேனுவல் மோட்டார் இது கிடையாது. சார்ஜபிள் மோட்டார் கிடையாது. மேனுவலாக நம்ம ப்ரெஸ் பம்ப்பு தான். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணுற பம்ப் மட்டும்தான். அதனால் எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு இது எப்படி ஒர்க் ஆகும்னு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வைக்கிறேன் பார்த்திங்கன்னா, 2 அடல்ட் ஹூடீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிட்ஸ் ஹூடீஸ், அப்புறம் ஒரு 3 ட்ராக் பேண்ட், இது எல்லாமே நான் வைக்கிறேன். நான் வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பேக். நான் இது வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் தான் வாங்கினேன். இந்த பேக் கூட எனக்கு என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ், 2 லார்ஜ் சைஸ், ஒரு 3 மீடியம் சைஸ், 5 பேக்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு பம்ப் வந்துச்சு. அப்புறம் அந்த மேலே அந்த ஜிப்பரை டைட் பண்ணுறக்கு ஒரு டூல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பிளாஸ்டிக்கில், அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் 3 ட்ராக் பேண்ட், 2 அடல்ட் ஹூடீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கிட்ஸ் ஹூடீஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லார்ஜ் சைஸ் பேக். இது ஒரு லார்ஜ் சைஸ் பேக் தான், மீடியம் சைஸ் பேக் கிடையாது. லார்ஜ் சைஸ் பேக்கில் உள்ள இது பண்ணிவிட்டு மேலே நமக்கு அந்த ஜிப்லாக் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜிப்லாக்கை நான் யோசித்தேன் எப்படி இதை வச்சு மூடுறது அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இருக்குமான்னு. அதுக்கும் அவங்க பிளாஸ்டிக்கில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அந்த 2 ஜிப்பர் இதில் இங்கே இதில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி. இதில் இந்த கார்னரில் வச்சு அந்த கார்னருக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிப்லாக்கும் மூடிக்குது. பக்காவாக இருக்குது. நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த ப்ராடக்ட்டை. ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் ஈஸியாக பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராலியில் ஸ்பேஸே இல்லை. ஆனால் நான் இப்படி பண்ணி பேக் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதுக்கு. இதுதான் பம்பை. இந்த பம்பை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏர் ஃப்ளோக்கு அங்கே ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அங்கே மேலே இருக்க பட்டனை திருவிட்டு இது அதுக்குள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். பிளாஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது கிளியெல்லாம் இல்லை. நான் நம்ம ஏரை பம்ப் பண்ணுறோம், கிழிஞ்சிருமோ, நம்ம நிறையா வைக்கிறோம் அப்படின்லாம் யோசித்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டைட் பண்ணிவிட்டு ஹேண்டில் பிடிச்சி இது பண்ணுறோம். நீங்கள் ஒரு 2 பம்பை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது ஏரை புல் பண்ண ஆரம்பிச்சிது. அதில் இருக்க எம்டி ஏரெல்லாம் வெளியே இழுத்துட்டு அந்த வேக்கமெல்லாம் காலி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு 4 or 5 பம்ப்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் திருப்பி அதை இன்னும் பம்ப் பண்ண நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். நாங்கள் ரொம்ப கம்ப்ரெஸும் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹூடி சைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் பேக் சைஸுக்கு வந்துருச்சு. அழகாக பேக் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற சைஸுக்கு வந்துருச்சு. இதை நான் என்னோடய பேக் பேக்கில் வச்சுருந்தேன்னா எனக்கு இடமே பற்றிருக்காது இத்தனையும் வைக்கிறதுக்கு. பட் ஆனால் இது பேக் பேக் வைக்கிற சைஸில் வந்துருச்சு பாருங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கவரை போட்டேன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். என் ட்ராலி 25 kgலேருந்து 35 kgக்கு மாறிச்சு. பட் இருந்தாலும் என்னால் ஒரே ட்ராலியில் பேக் பண்ண முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் இது தான். பாருங்கள், நான் இப்போ மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜர்க்கின். ஆனால் அந்த ஜர்க்கினை கம்ப்ரெஸ் பண்ணி அதில் வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருந்துச்சுன்னு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.